உண்டாவதா? தேவன் இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவோம். சங்கீத புஸ்தகம் 17:13 விதமாக சொல்லப்படுகிறது. கர்த்தாவே, உம்முடைய பட்டயத்தினால் என் ஆத்துமாவை சத்துருக்கு விலக்கி என்னை தப்புவியும் என்று சொல்லப்படுகிறது. சத்ரு இந்த பூமியில் மனிதர்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறார்களோ அதே மாதிரி சாத்தானும் அதிகமாகவே இருக்கிறான் சொல்லப்போனால். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தாவே உம்முடைய பட்டயம்னா அவருடைய வார்த்தை. அந்த வல்லமையான வார்த்தை தான் அந்த நம்மளுடைய ஆத்துமா சரீரம்னு ஒன்று இருக்கும். அதை சத்ரு துன்மார்க்குடைய கையிலே தப்பாமல் நம்மளை பாதுகாக்கணும். அது இந்த பூமியில் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கன் கிரியைகளும் அசுத்தமான கிரியைகளும் அருவருப்பான கிரியை இந்த பூமியில் நிறைந்து இருக்கிறது. இந்த பூமியே பாவம் நிறைந்த உலகம், பரிசுத்தம் இல்லாத உலகமாக இருக்கிறது. நம்மளே ஒரு கட்டத்தில் பாவத்தில் விழுந்து போகிறோம். இவ்வளோ தெளிவாக நல்லா பேசுகிறோம், நல்ல வீடியோ போட்டு பேசுகிறோம், நல்லா ஆடியோ போட்டு பேசுகிறோம். நம்மளே சில டயத்தில் பாவத்தில் விழுந்து போகிறோம். அது ஏன்னா ஒட்டுமொத்த உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது. எப்போ ஆபிரகாம் எப்படி ஆதியிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் இன்னும் இந்த பாவ வித்து சொல்லப்போனால் இன்னும் அது தீந்து ஒழியலை. இன்னும் எத்தனை தலைமுறைகள் இருக்குது, எத்தனை ஆண்டுகள் இருக்குது நம்மளுக்கும் தெரியலை. ஆனால் துன்மார்க்குடைய கை நம்ம ஆத்துமாவை துன்மார்க்குடன் கைக்கு தப்புவியும் அப்படின்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் துன்மார்க்கன் கிரியை தான் இருக்குது. ஆதியிலேருந்து ஆபிரகாமில் இருந்த பாவத்தை விட இப்போ நினிவேல் பட்டணத்தை எப்படி மோசமாக்கினதோ சோதோகுமாரா பாவத்துக்கு மேலே இப்போ பார்க்கும் பொழுது அவ்வளோ தூரத்துக்கு அந்த பாவம் பெருக்கெடுத்து தன்னை உயர்த்தி பெருக்கெடுத்து போய் கொண்டிருக்கு. அப்போ பயங்கரமாக இருக்கிற காலத்துக்குள் வந்திருக்கிறோம். ஒரு வாலிபன் பரிசுத்தமாக வாழணும்னா இப்போ இருக்க காலத்தில் ஒரு பெண் பிள்ளை பரிசுத்தமாக வாழணும்னா அது முடியாத காலமாக இருக்கிறது. அது எப்படி வாழுறது? இருள் நிறைந்த உலகத்தில் எப்படி வாழுகிறது அப்படின்னு பார்த்தா முடியலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய பட்டயத்தினால் என் ஆத்துமாவை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவியும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை தப்புவிக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை தான் நம்ம புடமிடும். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை தான் நம்மளை பாதுகாக்கும். அதுதான் சொல்கிறாரு, பட்டயத்தினா அந்த துன்மார்க்குடைய கையில் தப்புவியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான காரியத்தை என்னுடைய சிந்தனை போகும் பொழுது எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்போ இந்த வார்த்தையை நான்